சுமார் ஒரு 500 வருஷங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு இரும்பு சவப்பெட்டி. இது வந்து கடலுக்கு நடுவுல ஒரு டீமுக்கு கிடைக்குது. அத ஓப்பன் பண்ணி பார்த்தா, அதுக்குள்ள இருக்கிற குயினி அப்படின்ற பொண்ணு இன்னும் உயிரோட தான் இருக்கிறா. இது ஈஜிப்து மம்மி மாரி, அது கூட இவ்ளோ சின்ன வயசா இருக்காதே அப்படிங்கிற மாரி பார்த்தா, இந்த பொண்ணு ஒரு இம்மார்ட்டல் அப்படின்னு அப்பதான் தெரிய வருது. சாகா வரம் பெற்றவ. இவள மாரியே இந்த ஊர்ல இன்னும் நெறைய பேர் இருக்காங்க. இவள மட்டும் இந்த மாதிரி இரும்பு சவப்பெட்டிக்குள்ள கட்டி, இது மாரி கடலுக்கு நடுவுல இறக்கறதுக்கு காரணம் என்ன? இப்போ அவ திருப்பி வந்து வெளியில வந்துட்டா. அப்படி வந்ததுக்கு அப்புறமா இதுக்கு காரணமானவங்கள கண்டுபிடிச்சு பழி வாங்குவாளா? இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது அப்படின்றது தான் இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இப்போ 2025ல ரிலீஸ் ஆன தி ஓல்டு காடு 2 அப்படிங்கிற ஆக்ஷன் அட்வென்ச்சர் மூவி. இதுக்கு முன்னாடி உள்ள ஃபர்ஸ்ட் பார்ட்டை நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா பாத்துருங்க. அந்த பார்ட்டை பார்த்தா மட்டும்தான் இந்த படமும் புரியும். படத்தோட ஆரம்பத்திலே கடலுக்கு நடுவுல தான் காமிக்கிறாங்க. இங்க ஷிப்ல இருக்கிற க்ரூ மெம்பர்ஸ் கடலுக்குள்ள இறங்கி கிரேனை வச்சு ஒரு 500 வருஷம் பழமையான இரும்பால ஆகப்பட்ட ஒரு சவப்பெட்டி எடுக்கிறாங்க. இது எல்லாத்தையும் டிஸ்கார்ட் அப்படிங்கிற இந்த பொண்ணு வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறா. இந்த இதை வந்து ஓபன் பண்றாங்க. சவப்பெட்டியை ஓபன் பண்ணா உள்ள இருக்கிற அந்த பொண்ணு இன்னும் உயிரோட தான் இருக்கிறா. இவளோட பேரு தான் குயினி. இன்னும் உயிரோட இருக்கிறான்னு பார்த்தா இவ ஒரு இம்மார்ட்டல். அப்படியே கட் பண்ணி குராஷியா அப்படின்ற இடத்த காமிக்கிறாங்க. இங்க ஒரு டீம் வந்துட்டு சட்டவிரோதமா இந்த வெப்பன்ஸ் எல்லாத்தையும் கைமாத்தி விடுவானுங்க. டெரரிஸ்ட் எல்லாம் இருப்பானுங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிறவங்கள பிடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இவ தான் ஆண்டி. படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஓல்டு காட் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் பார்ட்டையும் பார்த்துருங்க. அப்பதான் நிச்சயமா இந்த படம் புரியும். இப்போ இந்த ஆண்டி இவளோட பவர் போய் கிட்டத்தட்ட 6 மாசங்கள் ஆயிடுச்சு. அவளும் கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அவ ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கா. இவனுங்க 2 பேரும் நிக்கி, அப்புறம் இந்த தாடிக்காரன் ஜோ. இப்போ இங்க இந்த கதவை திறக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இவங்க நினைச்ச மாதிரியே ஒருத்தன் வந்து ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு வர அவனை அங்கேயே அடிச்சு போட்டுடுறாங்க. ஆனால் அடிச்சு போட்டது ஆண்டியும், அதுக்கப்புறம் சிஐஏ ஏஜென்ட்டான முன்னாடி ஏஜென்ட்டாக இருந்த இந்த ஜேம்ஸும் தான். இவரையும் இவங்க கூட சேர்ந்து தான் ஒர்க் பண்ணுறாரு. இப்போ அவன் அடிச்சு போட்டதுமே நிக்கியும் ஜோவும் இருந்துட்டு அங்கே இருக்கிற மற்ற காட்ஸை வந்து அடிக்க பார்க்குறாங்க. அதில் இந்த ஜோ சண்டை போடும்போது அவனோட கட்டை விரல் அது வந்து துண்டாகி கீழே விழுந்துருது. அட பாவி, ஏன் விரலையே வா நீ உடைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல நாக் அவுட் பண்ணிட்டு இவனோட கையை எடுத்து விரல் எடுத்து அதில் ஒட்ட வச்சுக்கிறான். அது அவ்வளோதான், அழகாக ஹீல் ஆயிருது. இவங்க தான் எல்லாருமே இம்மார்ட்டல்ஸ் ஆச்சே. இவங்க இம்மார்ட்டல்ஸாக இருந்தாலும் இவங்க எல்லாரும் உள்ளே போய் அவனை பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை. ஸோ இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஓப்பனாக மேலே சுட்டுக்கிட்டே வெளியில் நின்றுக்கிட்டு இருக்கிற அவனுங்களோட காரை எடுத்துக்கிட்டு இவனுங்க கிளம்புறானுங்க. இது மாதிரி துப்பாக்கி சத்தம் இதெல்லாம் கேட்டுட்டு கார் எடுத்துகிட்டு போகிறத பார்த்துட்டு எவனோ திருட வந்துட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற முக்கால்வாசி செக்யூரிட்டிஸ் அவனை ஃபாலோ பண்ணிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. பக்கம் அவனுங்களை கொஞ்சம் பேர்த்த டைவர்ட் பண்ணிட்டு இங்கே நம்ம ஆண்டியும் ஜேம்ஸும் இப்போ இந்த இடத்துக்குள்ளே வராங்க. உள்ளே வந்து பார்த்து தான் வராங்க. ஏன்னா இங்கேயும் நிறைய செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருப்பாங்க. நம்ம ஜேம்ஸ் அவங்க எல்லாத்தையும் போட்டு தள்ளுறதுக்குள்ள நம்ம ஆண்டி அங்க இருக்கிற ஒரு வாள் எடுத்து பயங்கரமா சண்டை போடுறா. இவ இப்பயும் இம்மார்ட்டலா இல்லாம இருந்தா கூட அவளோட ஸ்கில்ஸ் எல்லாமே வேற லெவலா இருக்கு. ஜேம்ஸை பார்த்து அசந்து போறான். இருக்கிற முக்காவாசி காட்ஸை இவ போட்டு தள்ளிடுறா. திருப்பி அந்த பக்கத்துல இருந்து வெளியில வந்து வேற டைரக்ஷன்ல போய் இவளுக்கு பின்னாடி இருந்த மற்ற செக்யூரிட்டி கார்ட்ஸையும் ரொம்பவே அழகாக டேக்கிள் பண்ணி அங்க இருக்கிற எல்லாத்தையுமே வந்து போட்டு தள்ளிடுறா. இருந்தாலும் கூட இது வந்து சாதாரணமான இடம் இல்லையே. ஸோ ஏகப்பட்ட கிரிமினல்ஸ் இருக்காங்க. ஒரு பக்கம் போட்டில் இந்த நைல் அப்படிங்கிற வரிமண்டக்காரி வரா. அங்கே நின்றுக்கிட்டு இருக்கிற காடை அவள் ஈஸியாக சுட்டு தள்ளிட்டு அவள் வேகமாக அந்த போட்டை ஓட்டிக்கிட்டே வர அது அங்கே வந்து தரையிறங்கிருது. இதுக்கப்புறம் என்ன, அவள் அங்கேருந்து இறங்கி இப்போ வந்து இந்த பில்டிங்குள்ளே போக போகிறான். அதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற காட்ஸ் எல்லாத்தையும் அவள் ஈஸியாக சுட்டு தள்ளிட்டு போயிட்டு இருக்கிறா. இதை மேலேருந்து பார்த்த ஒருத்தன் அவனை ஷூட் பண்ண ட்ரை பண்ணுறான். இருந்தாலும் அவள் அதுக்கு முன்னாடி அவனை ஷூட் பண்ணிட்டு இப்போ மேலே ரொம்பவே அழகா ஏதோ பல்லி மாதிரி ஏறிடுறா. ஏறி வந்ததுக்கு அப்புறமா பார்த்தா தான் அவளோட ஷோல்டர்ல ஒரு ஷார்ட் பட்டிருக்கிறது தெரிய வருது. இருந்தாலும் கூட ரொம்பவே சீக்கிரமா அது ஹீல் ஆகிருது. அங்க இருக்கிறவங்கள அவளும் வந்து ஈஸியா போட்டு தள்ளுறான். கீழே வர இவங்க 2 பேரும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்க. இன்கேஸ் இவங்க 2 பேருக்கு ஏதாவது அடிபட்டுச்சுன்னா அவ்வளவுதான். ஏன்னா இவங்கெல்லாம் இம்மார்ட்டல்ஸ் கிடையாது, ஆண்டியும் ஜேம்ஸும். அதனாலதான் நைல் இந்த இடத்துக்குள்ள வந்திருப்பா. அந்த இடத்துல இருக்கிற ஒரு செக்யூரிட்டி கார்டு வந்துட்டு நம்ம நைல ஷூட் பண்ண ட்ரை பண்ண அவ இருந்துட்டு ரொம்பவே அழகா அங்க பறந்துகிட்டு இருந்த கொடியை பிடிச்சி அது மூலியமா இங்க இவங்க ஜேம்ஸும் ஆண்டியும் இருக்கிற ஃப்ளோர்ல அழகா வந்து லேண்ட் ஆகிடுறா. இவங்களே ஷாக்கா பாக்குறாங்க. எப்பா யாருமா நீ அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ இவங்க கடைசியா இருந்தாலையும் போட்டு தள்ளுறாங்க. இங்க ஒரு பக்கம் வண்டியில நம்ம நிக்கியும் ஜோவும் வந்து கிளம்பி போயிட்டு இருந்தானுங்கல்ல, அவனுங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே நிறைய பேர் வந்துட்டு இருக்கானுங்க. இவனுங்களுக்கு ஆப்போசிட்ல வந்து பயங்கரமா சுட ஆரம்பிக்கிறானுங்க. எங்க கிட்டேயே வா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பதிலுக்கு இவனுங்களும் சுட ஆரம்பிக்கிறானுங்க. ஏன்னா இவனுங்களுக்கு தான் பெருசா எதுவும் ஆகாதே. ஸோ இவங்க ஆப்போசிட்ல வர காட்ஸ் எல்லாம் சுட பாதி பேர் இறந்து போறாங்க. இப்போ நம்ம நிக்கியும் ஜோவும் ஒரே கார்ல போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கி ஏற வரும்போது பார்த்தா
பின்னாடியில இருந்து ஒரு கார் வந்து அவனோட கால் மேல ஏத்திட்டு போயிருது. இதனால அவனோட காலே உடைஞ்சிருதுன்னா பாத்துக்கோங்க. ஆனா அந்த கார் அந்த பக்கம் போயிட்டு மோதி அதுல இருந்த எல்லாருமே காலி. இப்போ இவன் தான் ஒரு இம்மார்டல் ஆச்சே. ஸோ கூடிய சீக்கிரத்துல அவனோட கால் வந்து ரெக்கவரி ஆகிறது. அங்க பின்னாடி வந்துகிட்டு இருந்த ஒரு பைக்கை ஒரே கிக்கு தான். அதுக்கப்புறம் என்ன, இந்த காருக்குள்ள எப்படி அவங்க ஏறிடுறாங்க. இவங்க 2 பேரும் அங்க வந்து மோஸ்ட்லி இருக்கிற எல்லாத்தையுமே வந்து போட்டு தள்ளிட்டாங்க. இப்போ தப்பிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா இவங்களுக்கு ஆப்போசிட்ல ஸ்ட்ரெயிட்டா இன்னொரு கார் வந்துகிட்டு இருக்கு. இதுதான் இப்போ கடைசி காரு. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தன் சலிச்சவன் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டா வந்து மோதிக்கிறானுங்க. இதுல நிக்கியும் ஜோவும் வந்த கார் வந்து தண்ணிக்குள்ள விழுந்துருது. அதுக்கப்புறம் என்ன, அவனுங்களுக்கு தான் எதுவும் ஆகாதே. ஸோ அவங்க 2 பேரும் ஈஸியா அங்கிருந்து வந்துடுறாங்க. இப்போ இந்த பக்கம் இவங்க 3 பேரும் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அந்த டீலரை கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. அங்க இன்னும் கார்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்துகிட்டே தான் இருக்காங்க. எப்படியோ அந்த இடத்துல ஒருத்தவன் லீடர் மாதிரி இருக்கிறான். அவனை அவங்க வந்து போட்டு தள்ளுறாங்க. சரி, எப்படியோ இந்த மாதிரி தப்பு பண்றவனா நம்ம போட்டு தள்ளிட்டோம்ப்பா, நம்ம மிஷன் கம்ப்ளீட்டட் அப்படின்னு கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த நைல் வரிமண்டகாரி அங்க இருக்கிற ஒரு ஸ்பாட் எடுத்துக்கிட்டு அவ போறா. அவளுக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்கு, அதனால அங்க இருந்து எடுத்துக்கிறா. இப்ப எல்லாரும் அவங்களோட மீட்டிங் பாயிண்ட்டுக்கு வந்துடுறாங்க. அப்ப நம்ம இந்த ஜேம்ஸ் சிஐ ஏஜென்ட், அவனுக்கு ஒரு கால் வருது. என்னன்னு பார்த்தா வேற ஒரு சிஐ ஏஜென்ட் தான். அவங்க இருந்துட்டு நீங்க கொண்டது உண்மையான டீலர் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது உண்மையான டீலர் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையான டீலரோட போட்டோவை காமிக்கிறாங்க. இது வேற யாரும் கிடையாது, படத்தோட ஓப்பனிங்ல டிஸ்கார்டுன்னு ஒரு லேடி பொம்பளைய காமிச்சாங்கல்ல, அவ தான் இது. இவ தான் என்னோட கனவுல அடிக்கடி வந்துகிட்டே இருக்கிறவ அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரிமண்டக்காரியும் சொல்றா. ஓ, என்ன மாதிரியான கனவுனா, இவ ஒரு லைப்ரரிக்கு போறா. அங்க இருக்கிற ஒருத்தனை கொன்னுட்டு அங்க இருக்கிற புக்ஸை திருடிட்டு போறா. இந்த மாதிரியான ஒரு கனவு தான் அவளுக்கு வந்துட்டு இருக்கு. அங்க கட் பண்ணி வேற ஒரு ஊர் பிரான்ஸை காமிக்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம செபஸ்டியன், இவன் போன படத்துல இவங்க கூடவே இருந்து ஏமாத்தினதுனால இவனை தனியா விட்டுருப்பாங்க. இவன் அதை ஃபீல் பண்ணி குடிச்சு குடிச்சு வீணா போய்கிட்டு இருக்கிறான். இப்போ இவனோட அபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தா கதவு திறந்திருக்கு. என்னடா இது கதவு திறந்திருக்கேன்னு கன்னை வச்சுக்கிட்டே அவன் உள்ள போக அந்த குயினி அந்த பொண்ணு வந்து இங்க நிக்கிறா. என்னப்பா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவளோட ஆளை வச்சு அலேக்கா அவனை தூக்கிட்டு வந்துடுறா. அவளோட பீச் ஹவுஸ் ஒன்று இருக்கும். அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம செபஸ்டியனை வந்து தூக்கிட்டு வந்திருக்கிறா இந்த குயினி அப்படிங்கிறவ. இங்கே வந்ததுக்கப்புறம் ஒன்றை கண்டுபிடிக்கிறது மட்டும் எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்தது. ஏன்னா நீ எப்போ பார்த்தாலும் குடிச்சிக்கிட்டு தானே சுற்றிக்கிட்டு இருக்க. சரி சொல்லு, இந்த ஆண்டி இப்போ எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்குறா. அதுக்கு அவன் இருந்துட்டு, இதை பாரு, எனக்கு சத்தியமாக அவள் எங்கே இருக்கா என்ன பண்ணுறாங்கிறத பற்றி தெரியாது, நானே தனியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, நீ நிச்சயமாக போய் தான் சொல்கிற அப்படின்னு இவ செம கோவமாக இருக்கா. ஏன்டா இவ்வளோ கோவமாக இருக்கான்னு பார்த்தா இந்த குயினியும் ஆண்டியும் ஒன்றா தானே ஒர்க் பண்ணியிருந்திருப்பாங்க. இவளை மட்டும் அந்த இரும்பு சவப்பட்டியில் போட்டு கடலுக்குள்ளே இறக்கியிருப்பாங்க. அதுலேருந்து வந்து என்னை காப்பாற்றவும் முயற்சி பண்ணல. இப்போ நான் நினச்சேன் அவளும் என்ன மாதிரி மாட்டிகிட்டு இருந்திருப்பா அப்படின்னு. ஆனால் அது இதுவுமே வந்து உண்மை கிடையாது. அவள் ஜாலியாக சுதந்திரமாக சுற்றிக்கிட்டு இருக்கா, நான் மட்டும்தான் கஷ்டப்பட்டிருக்கேன்னு ஃபீல் பண்ணுறா. அப்படியே கட் பண்ணி இங்கே ஆண்டியை காமிக்கிறாங்க. இவங்களோட டீம் இவங்க வேலையை முடிச்சதுனால ஒரு பிரேக் வேணும்னு ஆளாளுக்கு ஒரு பக்கம் போகிறாங்க. அப்போ நிக்கியும் இந்த ஜோமும் இருந்துட்டு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், ஸோ நம்ம அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ தனியாக போகிறான். இவங்க 2 பேரும் எப்பயும் ஒன்றா தான் இருப்பானுங்க. சரி, நான் அவனு விட்டுறான். அவனுக்கு ஒரு டவுட் இருக்குது, அதனால இவனை ஃபாலோ பண்ண அந்த நைல் அப்படிங்கிற பொண்ணை தான் வந்து அனுப்பி வைக்கிறான். அவன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து பார்த்துட்டா ஒரு கிராசரி ஸ்டோர்ல போயிட்டு அவனுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் வாங்குறான். வாங்கிக்கிட்டு இவனுக்காக வாங்குறான்னு பார்த்தா இத்தனை நாளும் அந்த செபஸ்டியன் அவனுக்கு தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருக்கான். இதை இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. ஏன்டா என்னடா பண்ணிட்டு இருக்க, நம்ம எல்லாத்தையும் காட்டி கொடுத்து ஏமாத்தினா அவனுக்கு போய் நீ உதவி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்கிறான். அந்த நேரத்துல நைல் வந்து ஒரு விஷயத்த செக் பண்ணிட்டு வந்திருப்பா. என்னன்னு பார்த்தா வீட்டுக்கு போயிட்டு பார்த்தா அவனோட அபார்ட்மெண்ட்ல அங்க அந்த செபஸ்டியன் இல்ல. அவன் எங்கேயோ போயிருப்பானா இல்ல என்னன்னு தெரியல. ஏன்னா அவனோட வீட்டுக்குள்ள பார்த்துட்டா ஒரே ரத்தக்கரையா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அங்க கட் பண்ணி கொரியால ஒரு இடத்த காமிக்கிறாங்க. இங்க இந்த ஆண்டியும் ஜேம்ஸும் இருந்துட்டு டுவா அப்படின்ற ஒருத்தனை பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க. ஆக்சுவலா இவனும் ஒரு இம்மார்டல் தான். எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு பார்க்குறீங்களா? அது ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் எப்படி நம்ம ஆண்டிக்கும் அதுக்கப்புறம் அந்த நைல்ஸுக்கும் கனவு வந்ததோ அதே மாதிரி தான் நைல்ஸுக்கு இப்போ இவன் ஒரு இம்மார்டல்ன்ற மாதிரி தெரிய வந்திருக்கும். ஆனால் இவன் இவங்க கூட சேர மாட்டேன்னு சொல்லியிருந்திருப்பான். இப்போ இதெல்லாம் சொன்னதுக்கப்புறமா இவனோட அண்டர் கிரவுண்டில் இருக்கிற ஒரு லைப்ரரிக்கு இவங்களை கூட்டிகிட்டு போகிறான். ஆக்சுவலாக இந்த இம்மார்டல்ஸ் இதெல்லாம் வந்து எப்படி உருவானது, இதோட சக்தியெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான உருவாக்கப்பட்ட இடம் தான் இது. இங்கே வந்து ஏகப்பட்ட புக்ஸ் இருந்தது. இப்போ இதுல சில புக்கை எல்லாத்தையும் வந்து அந்த டிஸ்கார்ட் அப்படிங்கிற பொம்பளை எடுத்துட்டு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். இவன் எதுக்காக இது மாதிரி பண்ணான்னு தெரியல. அது மட்டும் இல்ல, பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இவனும் அந்த டிஸ்கார்டும் வந்து ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. இந்த குயினி அப்படிங்கிறவளையோ ஆண்டி அப்படிங்கிறவங்களையோ சூனியக்காரின்னு நினைச்சுக்கிட்டு அந்த ஊர் மக்கள் கொல்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. கொல்ல முடியாதுன்னு தெரிஞ்சுதான் அந்த இரும்பு சவப்பெட்டியில குயினியை மட்டும் வச்சு அடைச்சு அவளை வந்து தண்ணிக்குள்ள இறக்கி இருப்பாங்க.
இந்த விஷயத்த இவன் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள காப்பாற்றலாம் அப்படின்னு டிஸ்கார்ட் கிட்ட சொல்லியிருப்பான். ஆனால் அவள் வந்து அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவா. ஆனால் இவன் இருந்துட்டு மனசு கேட்காம அட்லீஸ்ட் ஆண்டியவாவது காப்பாற்றணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா இவன் போகிறதுக்குள்ளே குயினியை அந்த சவப்பெட்டிக்குள்ளே வச்சு கடலுக்குள்ளே போட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டு இருக்கான். மாதிரிலாம் மனுஷங்க நடந்துக்கிட்டதுனால தான் அவளுக்கு மனுஷங்க மேலே கொஞ்சம் கூட இறக்கம் கிடையாது. இப்போ கூட இந்த மாதிரி ஆர்ம் ஸ்டீல் பண்ணுறவங்க கிட்ட அவள் வந்து ஒரு கனெக்ஷன் வச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயங்களையும் இவன் வந்து சொல்கிறான். இவன் அந்த மாதிரி மோசமாக மாறினதுக்கு காரணம் இதுதான். அது மட்டும் இல்லை, இங்கே இருந்த இந்த உருவாக்கப்பட்ட ஹிஸ்ட்ரி இருக்குல்ல, அந்த புக்ஸ் எல்லாத்தையும் அவள் திருடிட்டு போயிருக்கா. அதுவும் எதனாலன்னு தெரியல அப்படின்ற மாதிரியும் நம்ம டாவ் வந்து சொல்கிறான். இதை கேட்டதுமே இவ வந்து ஆண்டி என்ன கெஸ் பண்ணுறான்னா, அவளோட அந்த இம்மார்டிலிட்டி அந்த பவர் வந்து போக போகுது. ஸோ அதுக்காக தான் இவ ஏதோ ஒன்று பண்ணுறதுக்காக இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்கா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறா. இதெல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறமா நீ எங்கள் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொரியாக்காரன் அவனையும் கூட்டிக்கிட்டு இப்போ இவங்களோட சேஃப் ஹவுஸ்க்கு வராங்க. அங்கே இவங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் மீட் பண்ணி எல்லா இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. இதை பற்றி பேசிகிட்டு இருக்கும் போதே இந்த தாடிக்காரனுக்கு ஒரு கால் வருது. அது அந்த செபஸ்டியன் கிட்ட இருந்து தான் நம்ம மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதனால இவனும் அவனோட ஃப்ரெண்டு நிக்கி அவங்க 2 பேருமே அவனை வீட்டில் வந்து கூட்டிகிட்டு வராங்க, சேஃப் ஹவுஸ்க்கு கூட்டிகிட்டு வராங்க. அவன் திருப்பி வந்ததில் அங்கே இருக்கிற யாருக்குமே சந்தோஷம் இல்லை. ஏன்னா இவன் இவ்வளோ ஏமாத்திருக்கான்ல, அதனால தான் இவன் இங்கே வந்ததுமே ஆண்டியை பார்த்து இதை உன்கிட்ட குயினி வந்து கொடுக்க சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன துண்டு மாதிரி இருக்கு, அதை கொடுக்குறான். அதை பிரித்து பார்த்தா நம்மளோட பழைய பிளேஸ், அது ரொம்பவே ஸ்பெஷலானது, அந்த இடத்துக்கு என்னைய பார்க்கவா அப்படின்னு சொல்லிட்டு அவள் போட்டிருப்பா. இவளும் உடனே காரில் கிளம்ப போக அப்போ அந்த வரிமண்டக்காரி தான் அவளை தடுக்கிறா. இதை பாரு, இதில் நிச்சயமாக ஏதாவது ஒரு பிளான் இருக்கணும், ஏதாவது ஒரு ட்ராப்பாக இருக்கணும். ஸோ நானும் வரேன், நம்ம கூட ஒரு பேக்கப் டீமும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறா. இந்த பக்கம் இந்த செபஸ்டியன் அங்கே இருக்கிற மெம்பர்ஸ் கிட்ட ஃப்ரெண்டாக பேச பழகிறான், ட்ரை பண்ணுறான். ஆனால் அங்கே இருக்கிறவங்க நீ திருப்பி எங்களை ஏமாத்திட்டீங்கன்னா என்ன பண்ணுறது, அதனால இந்த மாதிரி பேசுறது பழகிறதெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிடுறாங்க. இங்கே கட் பண்ணி நம்ம ஆண்டியோட நினைவுகள், அந்த குயினியும் இவ்வளோ ஒன்றா இருந்த டைமிங்கு, அந்த நேரத்தில் அங்கே இருக்கிற இவங்களை சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் அவங்க வந்து எரிச்சு சாம்பலாக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் ரொம்பவே வீக் ஆயிட்டாங்க. அப்போ நம்ம ஆண்டி அவன் என்ன பண்ணுறானே தெரியாமல் அங்கே இருக்கிற ஒரு சாதாரணமான மனுஷனை கொல்ல பார்த்துட்டு இருக்கிறா. நல்ல வேலையா அதுக்கப்புறம் தான் அவளுக்கு வந்து நினைவெல்லாம் வருது. இந்த டைமில் தான் அந்த குயினி பொண்ணையும் வந்து தனியாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. இதெல்லாம் பற்றி அவள் யோசிச்சுக்கிட்டே இருக்கிற ரொம்பவே அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஒரு கேஸ் ஸ்டேஷனில் வெயிட் பண்ணி இவங்க வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறாங்க. இவன் வந்து ரொம்பவே பதட்டமாகவும், இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருந்து இந்த நைல்ஸ் வந்து பார்த்ததே இல்லை. வரிமண்டக்காரிக்கே கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது, என்னடா இவ இப்படி இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு. அங்கேருந்து கிளம்பி குயினி சொன்ன இடத்துக்கு நம்ம ஆண்டியும் வந்துடுறா. அங்கே வந்ததும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பார்த்துக்கிறாங்க. இவங்க 2 பேர்த்தையும் பின்னாடியில இருந்து நைல்ஸ் வந்து நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறா, எதுவும் தப்பாக போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நீ ஏன் என்னை கண்டுபிடிக்க வரல அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நீ வந்து உன்னை கண்டுபிடிக்கிறது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது, ஏன்னா அது வந்து பெரிய கடல், ரொம்பவே அது டீப்பாக இருந்ததுன்னு சொல்ல, எனக்கு தெரிஞ்சு நீ ஒரு சாக்கு போக்காக தான் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி குயினி வந்து கோவம் தான் படுறா. சரி நீ எங்கள் கூட வந்து ஜாயின் பண்ணிடு அப்படின்னு ஆண்டி கூப்பிட, எனது உன் கூட வந்து ஜாயின் பண்ணணுமா, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியுதா, நான் இந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்பட்டதுக்கு காரணமே இந்த மனுஷங்களோட மூட நம்பிக்கை தான். அவனுங்களை வச்சுக்கிட்டு இது மாதிரி பண்ணி என்ன இது மாதிரி செஞ்சுருக்கானுங்க, அவனுங்களுக்கு நீ வந்து உதவி பண்ணணும்னு சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அங்கே இருந்து போக இவ்வளோ பின்னாடியே போறா. நைலை வேற ஃபாலோ பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவள் வந்து போறா. இந்த டைம்ல நைல்ஸ் வந்து சுற்றி முற்றி பார்க்குறா. பார்த்தா அந்த இடத்துக்குள்ள இருந்து அந்த டிஸ்கார்ட் அந்த பொம்பளை அங்கிருந்து வந்து வெளியில போறா. என்னது இவளா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க இவங்க 2 பேரும் வேற சந்துக்குள்ள சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேருமே செம பவர்ஃபுல், ஒருத்தருக்கு ஒருத்தவங்க சலிச்சவங்க கிடையாது. ஸ்கில்ஸ் எல்லாமே செமையா இருக்கும். ஸோ அவங்க 2 பேரோட திறமையும் இந்த இடத்துல காட்டிட்டு இருக்காங்க. ஏன் நான் வந்து உங்க கூட சண்டை போடுறதுக்கு விரும்பல அப்படின்னு ஆண்டி சொல்ல, ஆனா எனக்கு வந்து அதை பத்தி கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே பயங்கரமா சண்டை போடுறாங்க. நைல்ஸ் தான் கரெக்டாக அங்கே வந்து அவங்கள தடுக்க முயற்சி பண்ணுறா. இதை பாருங்க, உங்களுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிறது அந்த கண்டிப்பாக டிஸ்கார்டு தான் அப்படின்னு சொல்ல புரிய வைக்க பார்க்குறா. அப்போ அந்த டிஸ்கார்டு அந்த இடத்துல வந்துட்டு நைல்ஸை பார்த்துட்டு ஹெலக்காரமாக ஒரு சிரிப்பை சிரிச்சுட்டு போகிறா. இவளுகளை நம்பினா சரியாக வராது, நம்மளே களத்தில் இறங்குவோம் அப்படின்னு அவள் வந்து அவளை ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிக்கிறா. இந்த பக்கம் ஆண்டியும் போகலான்னு பார்க்கும்போது பேர் நைல்ஸ் தானே அப்படின்னு கரெக்டாக குயினி கேட்குறா. அப்படின்னா உன்னை காப்பாற்றினது அந்த டிஸ்கார்டு தான், வேணும்னு ஏதோ இதை வந்து பிளான் பண்ணி செஞ்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீ அவளுக்காகவா வேலை பார்க்குறேன்னு திருப்பி சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைம் நம்ம குயினி இவ கழுத்தில் இருந்த ஒரு நெக்லஸ் அதை எடுத்துகிட்டு போயிடுறா. அது வந்து இவளுக்கு அவள் கிஃப்டாக கொடுத்தது. அதை அவள் தூக்கிட்டு போக அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இவளு வந்து குயினியை பிடிச்சிடலான்னு வந்து பார்க்குறா. ஆனால் அந்த இடத்துல ஏகப்பட்ட க்ரௌடாக இருக்குது. இந்த க்ரௌடில் அவள் எங்கே போனா அப்படின்றதே ஆண்டிக்கு தெரியல. கட் பண்ணி ஒரு பக்கம் இந்த நைல்ஸை காமிக்கிறாங்க. இவன் இந்த டிஸ்கார்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இந்த ஒரு சர்ச்சுக்குள்ளே வந்திருப்பா. அங்கே இருக்கிற ஜீசஸை பார்த்துட்டு அந்த டிஸ்கார்டு பொம்பளை, இங்கே பார்த்தியா இவர் மனுஷங்களை காப்பாற்றுறதுக்காக தான் உயிரையே பணையத்தை வச்சு இந்த மாதிரிலாம் செஞ்சுருக்கிறாரு. இந்த மனுஷங்க எப்பயுமே இப்படி தான், எதுவுமே நம்ம நல்லது பண்ணோம் அப்படின்னா அதை வந்து அவங்க புரிஞ்சுக்கிற நிலைமையிலேயே கிடையாது. ஸோ அவங்களுக்காக நம்ம என்றைக்கும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு
எங்க கூட சேர்ந்துரு, ஏன்னா நீயும் நானும் வேற வேற கிடையாது அப்படின்னு இவளோட அந்த ஒரு தழும்ப காமிக்கிறா. ஆக்சுவலா இவ பறக்கும்போது இந்த தழும்பு இருந்திருக்கு, இதே மாதிரியான தழும்பு இவளுக்கும் வந்து இருக்குது. அப்படின்னா நீ தான் வந்து கடைசி இம்மார்ட்டல், அதனால அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேல எந்த ஒரு டீட்டெயில்ஸையும் சொல்லாம பாதியிலே அங்கிருந்து கிளம்பிடுறா. இவளுக்கா ஒன்றும் புரியல. இப்போ இவங்க எல்லாரையும் இவங்களோட சேஃப் ஹவுஸ்ல மீட் பண்றாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை திருப்பி வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வில்லி பொம்பளை அவ தான் டிஸ்கார்ட், அவளை நம்ம என்ன பண்ண போறோம் ஏது செய்ய போறோம் அப்படின்னு இவங்க புரியாம குழம்பிட்டு இருக்க. ஆண்டி இருந்துட்டு நம்ம குயினி அவளுக்கு கொடுத்த நெக்லஸ் அதை வரை இப்போ அவ எடுத்துட்டு போயிட்டா, அதை பத்தி ஏதாவது அவ வந்து யோசிச்சுட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா இந்த செபஸ்டியன் அந்த கொரியக்காரனை பாக்குறதுக்காக வந்திருக்கான். இப்போ வந்து ஆண்டி என்னைக்காவது நைல் கிட்ட அடி வாங்கியிருக்காளா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா அவங்க ஃபர்ஸ்ட் மீட் பண்ணும்போது நைல்ஸ் அந்த வரிமண்டக்காரி ஆண்டியை ஒரே கூத்து தான் அப்படின்னு சொல்ல, அப்பதான் இந்த கொரியாக்காரன் ஒரு விஷயத்த சொல்றான். ஆக்சுவலா இந்த பழமையான கதைகளை வச்சு பார்க்கும்போது அந்த நைல்ஸ் வரிமண்டக்காரி அவ தான் கடைசி இம்மார்ட்டலா இருக்கணும். அது மட்டும் இல்ல, அவளுக்கு மற்றவங்க கிட்ட இருந்து அந்த இம்மார்ட்டல் சக்தியை எடுக்கிறதுக்கான பவரும் இருக்கு. தெரிஞ்சுக்கிட்ட அந்த டிஸ்கார்ட் வில்லி பொம்பளை அவ தான் கண்டிப்பா இந்த வரிமண்டக்காரியை வச்சு ஏதோ ஒரு பிளான் பண்றா. நம்ம எல்லாத்தையும் இதனால ஈஸியா வந்து அழிச்சிட முடியும், ஏன்னா மற்ற இம்மார்ட்டல்ஸே இருக்க முடியாது, அவளை வச்சே இவங்க எல்லாத்தையுமே வந்து அழிக்க முடியும் அப்படின்ற விஷயத்த சொல்றான். அது கூட இப்ப அந்த வரிமண்டக்காரி கிட்ட இருந்து ஏதாவது அடி வாங்கிட்டாங்க, ஏதாவது காயம் பட்டுருச்சுன்னா அவங்களோட அந்த இம்மார்ட்டல் பவர் போறதுக்கு முன்னாடி அவங்களால நிச்சயமா அந்த பவரை வேற ஒருத்தருக்கும் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றான். டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு செபஸ்டியன் வந்துட்டு ஆண்டி கிட்ட, சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். இல்லை நீ வந்து போக வேணாம், இங்கே எப்போ வேணாலும் எந்த சுச்சுவேஷன் வேணாலும் நடக்கலாம், அதனால நீ இங்கே இரு அப்படிங்கிற மாதிரி ஆண்டி வந்து சொல்லிடுறா. இவன் இருந்துட்டு, எனக்கும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து ரொம்பவே போர் அடிச்சிருச்சு, இந்த வாழ்க்கை சீக்கிரமா ஒரு முடிவுக்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஒரு பக்கம் ஏர்போர்ட்ல இந்த வில்லி பொம்பளை இந்த குயினியை ஏத்தி விட்டுட்டு இருக்கா. அந்த ஆண்டியும் அவளோட டீமையும் பழி வாங்காம நம்ம விடக்கூடாது அப்படின்னு, இதனால இந்த குயினியும் செம்ம வெறுப்பாகிறா. அவங்கள மட்டும் இல்ல, இந்த மனிதர்களையே நம்ம சும்மா விடக்கூடாது, எனக்கு பண்ணதுக்கான கொடுமைக்கு அவங்க அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு வந்து அவ கோவத்தோட சொல்றான். கண்டிப்பா அதுக்காக நம்ம பழி வாங்கலாம் அப்படின்னு அவளை ஒரு பக்கம் வந்து மேனிப்புலேட் பண்றாங்க. இப்போ ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் அந்த இடத்துக்கு ஒரு ட்ரக் வந்து வந்துகிட்டு இருக்குது. அங்க இருக்கிற செக்யூரிட்டிஸ்லாம், என்னடா ஒரு ட்ரக்கு எந்த ஒரு பர்மிஷனும் இல்லாம வருதே, அதுவும் ஒரு பவர் பிளான்ட்டுக்குள்ள அப்படின்னு பார்த்தா திடீர்னு அது போயிட்டு அங்க இருக்கிற கேட்ல மோதிடுது. மோதி அந்த இடத்துல ஒரு சின்ன எக்ஸ்ப்ளோசிவும் நடக்குது. ஸோ அங்க இருக்கிற டிரைவர் வந்து இறந்து போயிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற கார்ட்ஸ் எல்லாரும் செக் பண்றதுக்காக வந்து பாக்குறாங்க. வந்து பார்த்தா அங்க இருக்கிறது குயினி, அவளுக்கு தான் வந்து சாவு கிடையாது. ஸோ அவ வந்து எந்த ஒரு காயமும் இல்லாம அங்கிருந்து எந்திரிக்கிறா. அங்க இருக்கிற ஒரு கார்டை பிடிச்சு வச்சுக்கிட்டு மத்தவங்க எல்லாத்தையும் மிரட்ட அவளோட ஆள் ஒருத்தவன் வந்து அங்க இருக்கிற எல்லா கார்ட்ஸையுமே வந்து போட்டு தள்ளுறான். மாதிரி அங்க இருக்கிற வெளியில இருந்த கார்ட்ஸ் எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு இப்ப குயினி ரொம்பவே ஈஸியா இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டுக்குள்ள வந்து வரா. இவ உள்ள வந்ததுமே அங்க இருக்கிற வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற எம்ப்ளாயிஸ்க்குலாம் ஒண்ணுமே புரியல, யாரா இவ அப்படின்னு சொல்லிட்டு. இவளோட ஆளு அந்த ஆள் எல்லாத்தையுமே வந்து அங்க இருக்கிறவங்கள போட்டு தள்ளிட்டு இருக்கான். இதனால அவ ரொம்பவே ஈஸியா வந்து உள்ள நுழையிறா. பவர் பிளான்ட்டுக்குள்ள போயிட்டு என்னடா பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அங்க கட் பண்ணி இப்ப நைல்ஸ் இந்த வரிமண்டக்காரிய காமிக்கிறாங்க. அவ இருந்துட்டு சண்டை போடுறதுக்கு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கிறா. அதுவும் யார் கூட பாருங்க, நம்ம செபஸ்டியன் கூட. இப்ப நானும் உங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு அந்த கொரியாக்காரனும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறான். இவங்க 3 பேரும் சேர்ந்து வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரோட ஸ்கில்ஸுமே ரொம்பவே சூப்பரா இருக்கு, வேற லெவலில் எல்லாரும் சண்டை போடுறாங்க. இவங்களுக்கு சண்டை போட்டதுல கடைசியில வந்து இந்த நைல்ஸ் தான் வந்து சூப்பரா வந்து சண்டை போட்டு ஜெயிக்கிறா. அதுவும் நம்ம செபஸ்டியனோட கையில வேற அடிபட்டுருது. அந்த அடிபட்டதுக்கு அப்புறமா அதை யாரும் வந்து பெருசா கண்டுக்கல, ஏன்னா ஒரு இம்மார்ட்டல், அது சீக்கிரம் சரியாயிரும் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா விட்டுடுறாங்க. ஆனா அதுக்கப்புறமா தான் தெரியுது அவனோட காயம் வந்து இன்னும் சரியாகல, ஹீல் ஆகல அப்படின்னு. நைல் கிட்ட இருந்து அவன் அடி வாங்கினதுனால இவனோட காயம் வந்து இப்ப சரியாகாம இருக்கு. இந்த விஷயம் அப்படின்னா இது எல்லாமே உண்மைதான் போல. சரி இது வந்து ஆண்டிக்கு தெரியாம பாத்துக்கோ சரியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொரியாக்காரன் கிட்ட அவன் கேட்டுக்கிறான். எல்லாரும் இருக்கும்போதே இப்போ ஜேம்ஸ் கிட்ட இருந்து இவங்களுக்கு ஒரு கால் வருது, நம்ம மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா ஏது பெரிய என்ன விஷயமா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்த்தா எனக்கு வந்து அந்த பவர் பிளான்ட் அங்கேருந்து ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் கிடச்சிருக்குது. இந்த பவர் பிளான்ட் மொத்தத்தையும் அந்த குயினியும் அவளோட ஆட்களும் வந்து கைப்பற்றிட்டாங்க. அது மட்டும் இல்லை, அந்த கோர் இருக்கும்ல அதில் இவங்க வந்து ஒரு எக்ஸ்ப்ளோசிவை செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறானுங்க. ஆடா பாவீங்களா, மனுஷங்களை அழிக்கிறதுக்கு இந்த வழி தான் உங்களுக்கு கிடைச்சதா அப்படின்னு இவங்களுக்கு செம கடுப்பாகுது. இது வந்து கண்டிப்பாக ஒரு ட்ராப்பாகவும் இருக்கலாம் இவங்கள மாட்ட வைக்கிறதுக்கு. பட் வேற வழி இல்லை, இவங்க வந்து இதை நடக்காமல் இருக்கிறதுக்கு தடுத்து தான் ஆகணும், அதுக்கு போய் தான் ஆகணும். ஒரு பக்கம் இதெல்லாம் நினச்சி நிக்கி ஃபீல் பண்ணிட்டு இருக்க அந்த தாடிக்காரன் ஜோ, அவனும் வந்துட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத, கண்டிப்பாக நம்ம இதில் ஜெயிப்போம் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு வந்து ஆறுதல் சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறான்.
என்ன இவங்க எல்லாரும் டீமா சேர்ந்து அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்கிற இடத்துக்கு ரொம்பவே மாசா பைக்ல வந்து இறங்குறாங்க. அங்க இருக்கிற கதவை எல்லாத்தையும் உடைச்சுக்கிட்டே இவங்க வந்து உள்ள வந்துடுறாங்க. இருந்துட்டு வெளியில இருந்து கேமரா மூலியமா எந்த பக்கம் போகணும் எப்படி போகணும் அப்படிங்கறத ஏர்பிசஸ் மூலியமா இவங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அதை ஃபாலோ பண்ணி இவங்களும் எல்லாருமே அந்த இடத்துக்குள்ள போடுறாங்க. இவங்க அந்த இடத்துக்குள்ள போக போக அங்கங்க சின்ன சின்ன எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் இருக்குது. எப்படியோ அது எல்லாத்தையும் வெடிக்காம இருக்கிறதுக்கு டெட்டனேட் பண்ணி விடுறாங்க. எக்ஸ்ப்ளோசிவ்ஸை சரி பண்ணி பிரச்சனை இல்லை, கோரில் இருக்கக்கூடிய பெரிய பாம்பை இவங்க வந்து டீஆக்டிவேட் பண்ணி ஆகணும். ஸோ இவங்க போகிற இடத்துல பார்த்தா ஏகப்பட்ட கார்ட்ஸ் வந்து துப்பாக்கியோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல இவங்க சுட்டாங்கன்னா அந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் வெடிக்க சான்சஸ் இருக்குது. ஸோ யாருமே வந்து துப்பாக்கி எடுக்காமல் கையில் தான் பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே வந்து வாள் ஸ்வாடை என்ன கையில் இருக்குதோ அதை வச்சுக்கிட்டு செம்மையாக சண்டை போடுறாங்க. இம்மார்டல்ஸ் எல்லாருமே பயங்கரமான வந்து வித்தக்காரங்க. அங்கே வந்திருக்கிற மற்ற கார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வீக்கானவங்க தான். ஸோ அதனால இவங்க டீமாக ஸ்ப்ளிட் பண்ணி எல்லாரும் பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற ஒருத்தனை அந்த இடத்துல இருந்து கீழே தூக்கி போட இதனால அந்த இடத்துல ஒரு சின்ன எக்ஸ்ப்ளோசிவ் நடக்குது. ஏன்னா அங்கங்கே தான் இவனுங்க பாம்பை செட் பண்ணி வச்சிருக்கானுங்களே. ஸோ இதில் வந்து நம்ம நிக்கி அவனும் வந்து கீழே விழுந்துடுறான். ஆனால் கூடிய சீக்கிரமாகவே அவன் ரெக்கவர் ஆகிடுறான். ரெக்கவர் ஆனதுமே இங்கேருந்து வந்து ஒரு டோரை பார்த்துருப்பாங்க. அவனும் அந்த தாடிக்காரன் ஜோவும் சரி அதை பார்த்துட்டு அங்கே போகலாம் அப்படின்னு பார்த்தா ஆனால் அங்கேயும் வந்து ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் இருந்திருக்கும் போல. ஸோ அது வந்து வெடிச்சு சதுருது. இதனால இவங்க 2 பேத்துக்குமே கொஞ்சம் பாதிப்பு தான். இருந்தாலும் கொஞ்ச நேரத்திலே அவங்க 2 பேருமே வந்து ஹீல் ஆகிடுறாங்க. எந்திரிச்சதுமே ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய கண்ட்ரோல் ரூமா பார்க்குறானுங்க. அந்த இடத்துல இன்னும் நிறைய ஆட்கள் இருக்க இவனுங்களோட பவரை யூஸ் பண்ணி அங்கே இருக்கிற எல்லா கார்ட்ஸையுமே போட்டு தள்ளுறானுங்க. எப்படியோ இந்த பவர் ரூமுக்கு வந்துட்டோம், நம்ம வந்து இதை கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தா இங்கே தான் பயங்கரமான ஒரு ஷாக்கு. என்னன்னா இது எல்லாமே இவனுங்க பண்ண ட்ராப் தான். இங்கேருந்து போகலாம் அப்படின்னு பார்த்தா அந்த கண்ட்ரோல் ரூம் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடுது. அதை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரியல. அது கூடவே அந்த ரூமில் ஃபுல்லாக லிக்விட் நைட்ரஜனை வந்து ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது ஃபுல்லாக விழுறதுனால இவனுங்க 2 பேருமே அந்த இடத்துல வந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுறானுங்க. ஃப்ரீஸ் ஆகி அப்படியே ஐஸ் கட்டியாக உறைஞ்சு போயிடுறானுங்க. இப்போ இவனுங்க 2 பேரோட பாடியையும் அங்கே இருக்கிற மற்ற கார்ட்ஸ் எல்லாரும் வந்து ஒரு பேக்கில் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறானுங்க. அடுத்ததான் நம்ம ஆண்டி அவ இருந்துட்டு அவளால முடிஞ்ச வரைக்கும் சண்டை போட்டுட்டு இருக்கா. இருந்தாலும் ஒரு 2 பேர் அவளை சுத்து போட்டுறானுங்க. இவளை வந்து பிடிச்சிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணல நம்ம நைல்ஸ் அவ வந்து அவளுக்கு உதவி பண்றதுக்காக தூரத்துல இருந்து ஜம்ப் பண்றா. அவளால முடியல. அதனால அங்க இருக்கிற ஒரு பைப்பை பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்க. இருந்தாலும் அந்த பைப்லயே ரொம்ப நேரம் அவளால தாக்கு பிடிக்க முடியல. ஸோ அவ கீழே விழ அவளுக்கு மேலேயே அங்க இருந்த பெரிய பெரிய பைப்ஸ் அதெல்லாம் வந்து அவ மேல விழுந்துருது. ஐயோ அவளுக்கு என்ன ஆச்சோ அப்படின்னு பயந்து போய் ஆண்டி என்ன பண்றானா இவளை பிடிச்சிட்டு இருந்தவனுங்களை சுட்டு தள்ளிட்டு எந்திரிச்சு வந்து பார்த்தா அங்க நைல்ஸை வந்து அவ பார்க்கவே இல்லை. எங்கடா போனா அப்படின்னு சொல்லிட்டு இவ பதறி போயிட்டு அவளை தான் வந்து பார்த்துட்டு இருக்கிறா. இருக்கிற ஜேம்ஸ் அவன் இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்து தானே அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருப்பான். அப்போ பார்த்தா இவனுக்கு பின்னாடி யாரோ இருக்கிற மாதிரி தெரிய வருது. ஐயோ நமக்கு பின்னாடி எவன்டாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் தான் ஒரு ஏஜென்ட் ஆச்சே. ஸோ அவனை வந்து போட்டு தள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை போட்டு தள்ளிடுறான். ஆனால் இவனுக்கு பின்னாடி இன்னொரு 2 பேர் இருக்காங்க. அவனையும் பிடிச்சிடுறாங்க. இப்போ இவளுக்கு வேற என்ன பண்றதுனே தெரியல. ஏன்னா யார்கிட்ட கான்டாக்ட் பண்ண நினைச்சாலும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. இந்த நேரத்தில் இவளுக்கு முன்னாடி வர இன்னொருத்தன் வர எல்லாரும் இவளை வந்து சுத்து போட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இவளும் வந்து முடிஞ்ச வரைக்கும் சண்டை போட ட்ரை பண்றா. இந்த நேரத்துல ஹீரோ மாதிரி சும்மா செபஸ்டியன் வந்து இறங்குறான். அவன் வந்து அவனால முடிஞ்ச வரைக்கும் பயங்கரமா சண்டை போட்டு அங்க இருக்கிறத தடுக்கிறதுக்கு பாக்குறான். நடந்த சண்டையில பெரிய எக்ஸ்ப்ளோசிவ் நடந்து போற வழி எல்லாமே வந்து பெரிய பெரிய பாறாங்களா கிடக்குது. ஸோ இவங்க 2 பேரும் வேற ஒரு வழியா போகலான்னு பிளான் பண்ணி வராங்க. அது கூடவே இவ புரிஞ்சுக்கிறா கண்டிப்பா அந்த வெள்ளி பொம்பளை அவ தான் இது எல்லாத்தையும் இந்த கேமராவை பார்த்துக்கிட்டு ஆப்ரேட் பண்றா. ஸோ இதை முதல்ல உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற கேமராவை வந்து உடைச்சு தள்ளுறா. அதுக்கப்புறமா தான் பார்த்தா இவ உடம்புல ஏற்பட்ட காயங்கள் அது கொஞ்சம் கொஞ்சமா ஹீல் ஆக ஆரம்பிக்குது. நடக்குது அப்படின்னு பார்த்தா அப்பதான் இவன் சொல்றான் நான் என்னோட இம்மார்டிலிட்டி பவரை உனக்கு கொடுத்துருக்கேன்னு சொல்ல இவ இருந்துட்டு முன்னாடி போயிட்டு அங்க வந்த காட்ஸை சுட்டு தள்ளுறா. அவனுங்களும் பதிலுக்கு இவளை வந்து சுட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இவளோட காயங்கள் எல்லாமே ஹீல் ஆகுது. ஸோ அவன் சொன்னது உண்மைதானா, அவனோட பவரை நமக்கு கொடுத்து நம்மளை காப்பாத்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு இப்பதான் வந்து அவன் மேல வந்து நம்பிக்கையே வருது. இன்னொரு பக்கம் நம்ம இந்த செபஸ்டியன் அவன் வந்து கதவை போட்டுட்டு அந்த ஆப்போசிட் சைடு போயிடுறான். நீ வந்து அங்கே இருக்கிற பிளானை வந்து பார்த்துக்கோ, நான் இங்கே இருக்கிறவனங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணி இவனுங்களை கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போயிட்டு அங்கே இருக்கிறவங்க கூட சண்டை போடுறான். இருந்தாலும் அங்கே இருக்கிறவங்களாம் துப்பாக்கி வச்சிருக்காங்க, பயங்கரமாக சுட ஆரம்பிக்கிறாங்க. ஆண்டியும் அவளால் முடிஞ்ச வரைக்கும் இங்கே இருக்கிற கார்ட்ஸை சமாளிக்கிறா. இருந்தாலும் அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஏன்னா இவளுக்கு 100 வருஷம் தண்டனை வந்து கொடுத்துருந்துருப்பா. ஆனால் இப்போ அவன் ஒரு ஹீரோ மாதிரி அவனோட பவரை ஆண்டிக்கு கொடுத்து அவளை வந்து காப்பாற்றி இருந்திருக்கான். இப்போ அங்கே இருக்கிற எல்லா காட்சியும் சுட்டு தள்ளியிருப்பான். இருந்தாலும் இப்போ அவன் உடம்புலையும் நிறைய ஷார்ட் பட்டதுனால அந்த இடத்துல இறந்து போகிறான். இறந்த ஆண்டியும் அந்த கோர் ரூம் எங்கே இருக்குன்னு பார்க்கறதுக்கு போகிறா. ஒரு பக்கம் நம்ம நைல்ஸு இந்த வரிமண்டக்காரி எப்படியோ அதுலேருந்து சர்வே பண்ணி அந்த கோர் ரூமை கண்டுபிடிச்சு வர அங்கே குயினி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறா. இதை பாரு, இது எல்லாமே அந்த வெள்ளி பொம்பளை பண்ணுற பிளான் தான், அவள் பண்ணுற சதி தான். இதை கேட்டுக்கிட்டு நீயும் ஆடாத அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க.
இவங்களுக்குள்ள நடந்த சண்டையில நம்ம வரிமண்டக்காரி அவ கையில இருந்த அந்த ஸ்வாடை வச்சு நம்ம குயினிய ஒரே குத்து தான். இதனால வயித்துல ஒரு பெரிய ஓட்டையை போட்டுருது. அது மட்டும் இல்ல, இவ ஒரு இம்மார்டல் தானே, சீக்கிரம் சரியாயிரும்னு பார்த்தா அந்த காயம் இன்னும் ஆறவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. ஸோ இவளுக்கு தான் அந்த பவர் இருக்கே. ஸோ அதனால இப்போ அவ வந்து ஒரு இம்மார்டல் கிடையாது, இவளோட காயம் அப்படியே இருக்க. இதை பத்தி அவளே ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்கா. அந்த வில்லி பொம்பளை வந்து இவளை ஒரே சொருக்கு தான் சொருக்கி அந்த இடத்துல அவளை நாக் அவுட் பண்ணி இவளை வந்து பேக் பண்ணி தூக்கிட்டு போறாங்க. இப்போ நடந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம ஆண்டி அவ கரெக்டாக இந்த இடத்துக்கு வரா. வந்து பார்த்தா அந்த குயினி அடிபட்டு போய் அந்த இடத்துல உட்காந்துருக்கிறா. அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல கரெக்டாக இவங்க வந்ததுக்கு அப்புறமா அந்த பாம் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான அந்த ட்ரிகர் அதையும் அவ கையிலே வச்சுக்கிட்டு கரெக்டாக உட்காந்துருக்கிறா. அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்க சின்ன வயசுலலாம் எப்படி இருந்தாங்க, மக்களை காப்பாற்றுறதுக்காக நம்ம எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கோம், இப்போ நீ இதெல்லாம் வந்து பண்ணலாமா, இது வந்து அவங்களோட தப்பு இல்லை, எல்லா மனிதர்களும் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து புரிய வைக்க ட்ரை பண்ணுறா. பேசினதெல்லாம் கேட்டு நம்ம குயினி அவளும் வந்து மனசு மாறிடுறா. இதுக்கப்புறம் இந்த பாம்பை வெடிக்க வைக்க போகிறதில்ல, கீழே வச்சிடறா. இவளோட காயம் வேற ஆறாமல் இருக்கிறத நம்ம ஆண்டி வந்து நோட் பண்ணுறா. ஒரு பக்கம் வெளியில் ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்து பார்த்தா ஹெலிகாப்டர்ஸில் இந்த வில்லி பொம்பளை இவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட பாடி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இங்கேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு பார்க்குறா. பார்த்தா ஆண்டி அங்கே இருக்கிற ஒரு ஹெலிகாப்டரில் பறந்து வந்து அவளோட ஆயுதத்தை வச்சு அங்கே வந்து பிடிச்சி தொங்கிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறா. இவளை வந்து எப்படியாவது உள்ளே போயிட்டு இதை தடுக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறா. இவ வந்து முயற்சி பண்ணதில் அந்த சுற்றிக்கிட்டு இருக்கிற பிளேடு அது வந்து அங்கே இருக்கிற பில்டிங்கில் ஓயாமல் வந்து அடிபட ஆரம்பிக்குது. அங்கே இருந்த பைலட் அவர் வேற கன்று வச்சிருப்பாரு. வந்து ஆண்டி அந்த இடத்துல ஷூட் பண்ண அவள் வந்து அந்த இடத்துல வந்து அப்படியே கீழே விழுந்துடுறா. இதனால அவளுக்கு அடிபட்டுறதுக்கு இருந்தாலும் கொஞ்ச நேரத்தில் அது எல்லாமே வந்து சரியாகிறது. இப்போ வந்து ஒரு ஹெலிகாப்டர் அங்கேருந்து மூவ் ஆகிறது. இப்போ இன்னும் ஒன்று மட்டும்தான், அது அந்த வில்லி பொம்பளை இருக்கிறது. அவ இவளை வந்து டைரக்டா அப்படியே பார்க்க, இதை பாரு, இப்பயும் நான் வந்து உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், நீ ஏன் கூட வந்து ஜாயின் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி இந்த வில்லி பொம்பளை ஆண்டியை வந்து கூப்பிட. அதுக்கப்புறம் என்ன, இவளே மனுஷங்களை காப்பாத்துறதுக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கா. ஆனா இவ மனுஷங்களை எப்படி அழிக்கிறதுன்னு பார்த்துட்டு இருக்கா. இவ ஓடி வந்து இந்த ஹெலிகாப்டரை பழையபடி வந்து பிடிப்பா அப்படின்னு பார்த்தா இவ என்ன பண்றானா அந்த டிஸ்கார்ட் அவளை வந்து கீழே தள்ளி விட்டுறா. இதனால ஹெலிகாப்டர் வந்து அங்க இருந்து பறந்து போகல. நீங்க இந்த இடத்துல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, இப்பதான் சிறப்பான சம்பவம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த இம்மார்டல்ஸ்லேயே ஃபர்ஸ்ட் உருவானது இந்த டிஸ்கார்ட் அப்படிங்கிற வில்லி பொம்பளை தான். அதனால அவளுக்கு ஏகப்பட்ட இது இருக்கும், டேலண்ட் இருக்கும். இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. சண்டை நடக்கையில ஆண்டி இந்த வில்லி பொம்பளைய அடிக்க அப்பதான் தெரிய வருது அவளோட காயங்கள் இப்போ ஹீல் ஆகல அப்படின்னா அவளோட பவர் வந்து குறைஞ்சிட்டு இருக்குது. ஸோ இதனாலதான் நீ நைல்ஸ் அந்த வரிமண்டுக்காரிய வச்சு ஏதோ ஒரு பிளான் பண்ற, ஏன்னா அவகிட்ட இந்த பவர்ஸை எடுத்துக்கக்கூடிய சக்தி இருக்கு. இவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சு ஏதோ ஒரு சதி பண்றா அப்படின்னு இவளுக்கு தெரிய வருது. கண்டிப்பா உன்னை சும்மா விட மாட்டேன்டி அப்படின்னு அந்த வில்லி பொம்பளைய அடிக்க வர, ஆனா இந்த டைம் அந்த வில்லி அந்த டிஸ்கார்ட் அவ இருந்துட்டு பவர் இன்னும் அதிகமாக்கி எப்படியோ இவளை அந்த இடத்துல அடிச்சு போட்டுட்டு அவ ஹீல் ஆக தான் டைம் ஆகுமே அதுக்குள்ள இவ ஹெலிகாப்டர்ல பறந்து போயிடுறா. இவ அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்துட்டு கண்டிப்பா உங்க எல்லாரையும் காப்பாத்துறதுக்காக நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹிஸ்டரியை பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு அந்த கொரியாக்காரனோட இடத்துக்கு போயிட்டு பார்க்க முயற்சி பண்றா. ஆனா அங்க முக்கியமான புக்ஸ் எதுவுமே இல்லை. பத்தியும் ஏற்கனவே அந்த வில்லி பொம்பளை எடுத்துட்டு போயிருப்பா. ஒரு பக்கம் இந்த குயினி அவளுக்கு வந்து கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டை பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேரும் அவங்க பண்ணதுக்காக மன்னிப்பு கேட்டுட்டு மறுபடியும் ஒன்னா சேர்றாங்க. சேர்ந்து அந்த பொம்பளையை அழிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இதோட இந்த படத்தோட கதை முடியுது. ஃபர்ஸ்ட் பார்ட்ல அந்த ஜேம்ஸ் அப்படிங்கிற சிஏஏ ஏஜென்ட் அவர் வந்து இவங்களை வச்சு உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு இன்னும் நல்லது பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சு ஒரு வில்லன் கிட்ட போயிட்டு மாட்டிக்கிறாரு. அவன் இவனுங்களை வச்சு ஆராய்ச்சி பண்ணி இவங்களை அழிக்கிறது எப்படின்னு பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணியிருந்திருப்பான். எப்படியோ அதுல இருந்து இவங்க தப்பிச்சு வந்திருப்பாங்க. இந்த உலகத்துல எங்கேயும் தப்பு நடக்காம பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. இப்போ இந்த டிஸ்கார்ட் அந்த வில்லி பொம்பளையோட பவர் போக போகுது அப்படின்றதுனால அவளுக்கு அந்த பவர் வேணும், இன்னும் அந்த உலகத்துல வாழ நினைக்கிறா போல. அதனால இந்த வரிமண்டுக்காரி நைல்ஸ் அவளோட பவரை வச்சு ஏதோ ஒன்று பண்ணணும்னு பிளான் பண்ணி தான் இவ்வளவு விஷயங்களை பண்ணியிருந்திருக்கா. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது அப்படிங்கறத தேர்ட் பார்ட்ல பார்க்கலாம். இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்னோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேற ஏதாவது படத்தை பத்தியோ சீரிஸ் பத்தியோ நான் பேசணும்னு நினைச்சாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க. அண்ட் தென் டாடா பாய் ஃப்ரம் உங்கள் தமிழ் பொண்ணு.